Hi students, இன்னைக்கு வீடியோவில் JEE மெயினில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நமக்கான கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். The area of the region S equal to set of all x, y such that 3x square less than or equal to 4y less than or equal to 6x plus 24 is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய செட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வளைவரைகள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3x square equal to 4y, மற்றொரு வளைவரை பார்த்திங்கன்னா 4y equal to 6x plus 24. இந்த இரண்டு வளைவரைகளால் அடைவிடும் அரங்கத்தின் பரப்பு என்ன? ஸோ அதை நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்மளுடைய +2ல் தொகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டரில் இரு வளைவரைகளால் அடைவிடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வளைவரைகள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கணத்தில் இருக்கக்கூடிய முதல் வளைவரை 3x squared equal to 4y. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 3x squared by 4 equal to y நம்ம எடுத்துக்கலாம். இது முதல் வளைவரை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4y equal to 6x plus 24 அப்படிங்கிறது மற்றொரு வளைவரை. அதாவது y equal to 6x plus 24 by இந்த பெருக்கில் இருக்கிற 4 அங்கிட்டு பண்ண என்ன ஆயிரும்னா வகுத்தல் 4. இது வந்து 2. இது ஒரு பரவளையம், அது ஒரு கோடு. இதில் பாருங்கள், நம்ம கிராஃப் பார்த்துக்கிறோம். ஸோ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/4 x ஸ்கொயர், அதாவது y equal to 3/4 x ஸ்கொயர் அப்படிங்கிறதுடைய கிராஃப் நம்ம f of xன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த y equal to 6x plus 24/4 அப்படிங்கிறத மற்றொரு வளைவரை. ஸோ இது ஒரு பரவளையம், இது ஒரு நேர்கோடு. இப்போ இந்த இரண்டு வளைவரைகளால் அடைவிடும் அரங்கத்தின் பரப்பு நமக்கு வேணும் அப்படின்னா இந்த இரண்டு வளைவரைகளும் வெட்டிக்கொள்ளக்கூடிய இந்த புள்ளி நம்ம என்ன பண்ணோம்னா கண்டுபிடிக்கணும். இந்த இரண்டு வெட்டும் புள்ளிகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இரண்டு சமன்பாடுகளையுமே நம்ம என்ன பண்ணோம்னா சால்வ் பண்ணோம். இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணால் நமக்கான இன்டர்செக்டிங் பாயிண்ட் கிடச்சிடும். அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா இது y equal to அது y equal to எடுத்துக்கிறதுனால ஸோ 3/4 x squared is equal to 6x plus 24/4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பக்கமே டிவிஷனில் 4 இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ இங்கேயே அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போது 3x squared equal to 6x plus 24ன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு வரலாம். இப்போ 3x squared minus 6x minus 24 equal to 0. ஸோ இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற டேர்ம்ஸ்லாம் இங்கே ஈக்குவல் டு இங்கிட்டு வந்துச்சுன்னா என்னவா மாறிடும், நம்ம மைனஸாக மாறிடும். இப்போ என்ன பண்ணலாம்னா காமனாக 3ஆல் நம்ம டிவைட் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 3ஆல் டிவைட் பண்ணால் 2x மைனஸ் 24 3ஆல் டிவைட் பண்ணால் 8 equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பெருக்குனா -8 வரணும், ஆட் பண்ணால் நமக்கு வந்து -2 வரணும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம். பெருக்குனா என்ன வரணும் அப்படின்னா -8, கூட்டினா நமக்கு என்ன வரணும்னா -2. என்ன எடுத்துக்கலாம்னா 4 2 8. அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம்னா இங்கே பெரிய எண்ணுடைய குறி மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 4 2s are 8 நமக்கு கிடைக்கும். அப்போ இது எப்படி இதெல்லாம்னா x minus 4 into x plus 2 equal to 0 நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இது கம்பேர் பண்ணிங்கன்னா x minus 4 equal to 0னா நமக்கு என்ன கிடைக்கும்னா x equal to 4. அதே போல் x plus 2 equal to 0ன்னு போட்டிங்கன்னா x equal to என்ன கிடைக்குன்னா -2. சரிங்களா? இதை சமன்பாடு 1 மற்றும் 2ல் ஏதாவது ஒரு சமன்பாடில் நம்ம பிரதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சமன்பாடு எடுத்துக்கலாம். y equal to 3/4 x ஸ்கொயரில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா x equal to -2. x equal to -2ன்னு போட்டிங்கன்னா ஸோ y equal to 3/4 -2 ஸ்கொயர். நமக்கு தெரியும் -2 ஸ்கொயர் வேல்யூ என்னது 4. அப்போ கீழேயும் 4 இருக்குது. அப்போ இது என்ன பண்ணிடலாம்னா எலிமினேட் பண்ணிடலாம். y equal to என்ன வரும்னா 3. இப்போ முதல் வெட்டும் புள்ளி என்ன எடுத்துக்கலாம்னா -2, 3. இதே போல் நம்ம என்ன பண்ணலாம்னா x equal to 4ன்னு இந்த சமன்பாட்டில் பிரதிடலாம். இப்போ x equal to 4ன்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா y equal to 3/4 xக்கு பதிலாக 4 ஸ்கொயர். அப்போ இந்த ஒரு 4 இந்த 4ம் போயிடுச்சுன்னா மிச்சம் இங்கே ஒரு 4 இருக்கும். அப்போ y equal to 3 × 4 y equal to
3 4s are எவ்வளோ 12. இப்போ இரண்டாவது வெட்டும் புள்ளி நமக்கு என்ன கிடைக்கும்னா 4,12. ஸோ இந்த ரெண்டு சமன்பாடையுமே நம்ம சால்வ் பண்ணி இரண்டு வெட்டும் புள்ளிகளை நம்ம கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். ஸோ இது வந்து முதல் வெட்டும் புள்ளி A -2,3, இரண்டாவது வெட்டும் புள்ளி B 4,12. இந்த இரண்டு வளைவரைகள் மற்றும் இந்த கோடுகள் x = -2, x = 4, x = -2, x = 4 மற்றும் இந்த இரண்டு வளைவரைகளால் அடையப்படக்கூடிய இந்த அரங்கத்தின் பரப்பை நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஏரியா ஈக்குவல் டு இன்டகரல் A to B எப்படி எழுதுவோம், YU மைனஸ் YL dx அப்படின்னு நம்ம எழுதுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு x ஈக்குவல் டு A அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா -2, அதாவது கீழ் எல்லை. மேல் எல்லை பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 4. YU அப்படின்னா மேல் உள்ள வளைவரை. இங்கே மேல் உள்ள வளைவரை பாருங்கள் என்ன இருக்குன்னா 6x + 24/4. இப்போ என்ன எழுதலாம்னா 6x + 24/4 மைனஸ் கீழ் எல்லை பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். கீழ் உள்ள எல்லை வரை 3/4x². 3/4x² dx. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கான ஏரியா நமக்கு கிடச்சிரும். இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். A ஈக்குவல் டு இன்டகரல் சொல்லுங்கள், என்ன ஃபார்முலா சொல்லுங்கள், -2 to 4, -2 to 4 மேல் உள்ள வளைவரை என்ன எழுதணும் அப்படின்னா 6x + 24/4. இப்போது 6x + 24/4 மைனஸ் கீழ் வளைவரை என்ன போட்டிருக்கோன்னா 3x²/4. இப்போது 3x²/4 dx. நமக்கு தொகையிடலினுடைய அடிப்படை விதிகளில் அடுக்கு விதி நமக்கு தெரியும். என்ன விதி சொல்லுங்கள், இன்டகரல் x⁴n dx ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம், x⁴n+1/n+1 + c நம்ம எழுதுவோம். ஸோ இதை நம்ம பயன்படுத்தி தான் இதோடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த 4 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது, அப்போ வெளியே எடுத்துடலாம். A = 1/4 இன்டகரல் -2 to 4 6x + 24 minus 3x² dx. இப்போ இதை நம்ம தொகையிடலாம். A = 1/4 சொல்லுங்கள் 6, எக்ஸை பண்ண என்ன வரும், வெரி குட், x²/2 ப்ளஸ் 24 பண்ணால் 24x மைனஸ் 3, x² பண்ண என்ன வரும், x³/3. எல்லைகளை பிரதிடலாம். -2 to 4. இதில் ஏதாவது சிம்ப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்கள், முடியும். 1 2 3 2 6. இங்கே பாருங்கள் 1 3 3 1 3 போயிடுச்சு. இப்போ A = 1/4 3x² + 24x minus x³ -2 to 4. இப்போ நம்ம எல்லைகளை பிரதிடலாம். ஃபஸ்ட்டு மேல் எல்லை பிரதிடலாம். A = 1/4 3, எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்னா 4² நமக்கு தெரியும், என்னன்னு சொல்லுங்கள், 16 ப்ளஸ் இங்கே என்ன போடுவோம் 24 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்னா 4 மைனஸ் x⁴3 என்ன பண்ணீங்க 4/3. 4/3னா நமக்கு தெரியும், என்னன்னு சொல்லுங்கள், 4 × 4 × 4. இப்போ என்ன வரும்னா 4 × 4 16 × 4 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 64 நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த வேல்யூ வந்து 64. ஸோ இது வந்து மேல் எல்லையை பிரதிட்டாச்சு. அடுத்தது கீழ் எல்லை -3 x². x² பதில் என்ன பண்ணணும், -2. இப்போ -2 பண்ண என்ன வரும், +4. பாருங்கள் இங்கே எக்ஸுக்கு பதிலாக -2 போடுறோம். -2 போடும்போது என்ன ஆகும்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2² பண்ணும்போது நமக்கு 4 கிடைக்கும். இங்கே ப்ளஸ் 24 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், -2 மைனஸ் இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும்னா -2 ஹோல் கியூப். இப்போ நம்ம இதை சிம்ப்ளை பண்ணலாம். A = 1/4 16 × 3 நமக்கு என்னன்னு தெரியும், 48 ப்ளஸ் 24 × 4 நமக்கு என்ன வரும், 4 4s are 16, ரிமைனிங் 1, 4 2s are 8, 8 + 1 9 -64.
ஸோ இது ஒரு வேல்யூ மைனஸ் 3 4 எவ்வளோ வரும்னா நமக்கு 12. ஸோ இதை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் 24 இன்ட்டு -2னா நமக்கு என்ன வரும்னா -48. இங்கே கவனமாக இருக்கணும் -2 ஹோல் பவர் 3 பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா மைனஸை பவர் 3 பண்ணும்போது எகெயின் மைனஸு 2 பவர் 3 பண்ணும்போது என்ன ஆகும்னா 8. அப்போ -8ன்னு வரும். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸுக்கு என்ன ஆயிரும்னா +8. இப்போ அடுத்து எப்படி எழுதலாம்னா a = 1/4. சில பாருங்கள் 48 + 96 - 64. இது எப்படி எழுதலாம்னா 48 + 96 ரெண்டு ஆட் பண்ணுங்க என்ன வரும் 8 6 are 14 4 ரிமைனிங் 1 இப்போ 14 வரும். ஓகேங்களா மைனஸ் என்னது 64. இப்போ 4 4னா 0 14 6 போச்சுன்னா 8. ஸோ என்ன வரும்னா நமக்கு 80 நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன போடலான்னா 80 மைனஸ் இங்கே பாருங்கள் 12 + 8 எவ்வளோ 20. 20ல் -48 போயிடுச்சுன்னா என்ன வரும் -28. இப்போ -28னா இங்கே என்ன ஆகும்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குன்னா என்ன ஆகிரும் -2 +28ன்னு கிடைக்கும். இப்போ +28. அப்போது a = 1/4. 80 + 28 எவ்வளோ வரும் 108. அப்போ a = இதை சிம்ப்ளை பண்ணலாம் 1 4 4 2 4 8 மிச்சம் 2 என்ன ஆயிரும் 28 7 4 28. இப்போ என்ன கிடைக்கும்னா a = 24. அப்போ இந்த இரண்டு கோடுகள் மற்றும் இந்த இரண்டு வளைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 27 சதுர அலகுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போது the area of the region S = set of all x, y such that 3x squared <= 4y <= 6x + 24 நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு சொல்லுங்கள். நம்மளோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 27 ஸ்கொயர் யூனிட். அப்போது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 27 ஸ்கொயர் யூனிட்ஸ் 27 சதுர அலகுகள். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த இரண்டு வளைவர்கள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இந்த இரண்டு வளைவர்களுடைய வெட்டும் புள்ளிகளை கண்டுபிடிச்சிட்டு அந்த கோடுகள் நமக்கு 2 கோடு கிடைக்கும். அந்த 2 கோடுகள் மற்றும் இந்த 2 வளைவர்களால் அடைபடும் அந்த அரங்கத்தின் பரப்பை நமக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே போல் நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் ஒரு IIT JEE ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.